நாம் பிரசங்கத்துக்கு போவோம். இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பு டாபிக் என்னன்னாக்கா, இல்லை வாசிக்கலாம் மேலே டிஸ்பிளேல, பட்ட மரம். சத்தமா எனக்கு கேட்கலையே, உங்களுக்கெல்லாம் கேட்குதா? எஸ், பட்ட மரம். பட்ட மரம் அப்படின்னா அங்கே பாருங்கள், அந்த இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வேஸ்ட்டு, எதுவுமே அது பயன்படாது. விறகுக்கு தான் பயன்படும், நெருப்புக்கு தான். நெருப்பு கூட சில இது புகை வராது, சில மரங்கள் நெருப்பு கூட எரியாது. அந்த பட்டை மரம் எதுக்குமே பயன்படாது, பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நல்லா காஞ்சிடுச்சு, தண்ணி ஊற்றினா கூட அதுக்கு சூடு சொர்ணம் வராதுன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, எதுவுமே வராது. கொஞ்சம் கூட அது உயிர் பெறுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதான் பட்டை மரம். ஆனால் அந்த பட்டை மரம் ஆண்டவர் துளிக்க செய்கிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவர் சமூகம். இப்படி அர்த்தம் என்ன? இன்றைக்கினா பிரசங்கத்தினுடைய நம்மளை ஆண்டவர் துளிக்க செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகம் நம்மளை பட்ட மரம்னு சொல்லும், ஆண்டவர் சொல்கிறாரு நீ துளிர் விட்ட மரம்னு சொல்லுவார். விசுவாசிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை பட்ட மரம் சொல்லுங்க. ஆனால் சர்ச்சுக்கு எப்போ வர்றோமோ, சர்ச்சில் எப்போ நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த மாதிரி மேலே பாருங்கள் டிஸ்பிளேல, அப்படியே அந்த மரம் கொஞ்சம் துளிர்க்கும், அப்படியே பூக்கும். அப்புறம் என்ன பண்ணோம்? வாதுமை மரங்களை கொடுக்கும், பழங்களை கொடுக்கும். சும்மா இல்லை, ஆண்டவரோட ஆலயம். எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரீங்க பாருங்க. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். வாசிக்கல வசனம், என்னாகமம் புக் ஆஃப் நம்பர்ஸ் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மறுநாள் சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் கைத்தட்டலாமா துளித்து இருந்தது. அங்கே வாக்குவாதம் வருது. லேவியில் தான் பேசுவாரா? ஆரோன் குடும்பம் தான் பெரிய குடும்பமா? ஆரோன் குடும்பம் தான் ஊழியம் செய்வாங்களா? மோசே தான் இதா? நம்மலாம் இஸ்ரேல் மக்கள் இல்லையா? இவங்களாம் அடிமையாக இருந்தாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு. அவங்க கோத்திர பிதாக்கள்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் பாருங்கள். பெருமை வந்துடுச்சு அவங்களுக்கெல்லாம். மோசே இவங்களாம் தலைவராக இருப்பாங்க, இவங்களாம் தலைவராக இருப்பாங்க, இவங்களாம் தலைவராக இருப்பான்னு தேர்ந்தெடுத்தார் பாருங்கள். யாத்திராங்க புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் அவங்களாம் பெருமை வந்துருச்சு. பெருமை வந்துட்டு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மோசே, என்ன ஆரோனு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க குப்பை தொட்டியில் இருந்தாங்க எகிப்தில், ஒன்றும் பேசலை. அங்கே தலைவனே இல்லை, அங்கே பிதாக்கள் வம்சம் கிடையாது, பிதாக்களின் தலைவர்களே கிடையாது. அங்கே எகிப்தின் தலைவர்கள் இருந்தார்கள், பைபிள் சொல்லுது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு தலைவர் இல்லை. அதுதான் ஆண்டவர் மோசே தலைவனாக தேர்ந்தெடுத்தார். வராம சொல்லுங்க. மோசே போய் விடுதலை ஆக்கி வெளியே வந்து அவன் மாமனார் சொன்னார், இவங்களாம் அதிபதி ஆக்கு, தலைவராக்குன்னு சொன்னார். அவங்களாம் தலைவராக அதிபதி ஆக்கணும். உடனே அவங்களாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இவங்கெல்லாம் எனக்கு தேவைத்தான், இவங்கெல்லாம் ஊழியம் செய்ய ஒரு குரூப் தேவை, அதுதான் ஆரோன் குடும்பத்தார். ராம சொல்லலாமா? இவங்களாம் எனக்கு தேவை தான், ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் எனக்கு வேணும், இவங்களுக்குள்ள ஒரு கோத்திரம் எனக்கு வேணும். இவங்கெல்லாம் பாவ பலி செலுத்துறதுக்கு, ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கோத்திரம் வேணும். அதான் ஆண்டு சொல்றாரு. என்னாகும் புஸ்தகம் 17:7 வாசிங்க. இப்போ என்னாகும் 1:50 வாசிங்க. என்னாகும் 1:50 சத்தமா வாசிங்க.
பாத்தீங்களா? லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும், சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிவிடை, பணிமுட்டுகள் செய்கிற பணிவிடைகளுக்கும் அதில் உள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரக்காரராக யாரு? லேவி குடும்பம் போட்டுக்குதுங்களா? சொல்றாரு இங்க, அவங்களை ஏற்படுத்து, அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமூட்டுகளையும் சுமக்கணும். அவங்க அடுத்து வாசிங்க. அதனிடத்தில் ஊழியம் செய்து பக்கத்தில் அவங்க தான் இருக்கணும் சொல்றார் ஆண்டவர். அவங்க தான் உள்ள வரணும், அவங்க தான் வேலை செய்யணும், அவங்க தான் சுத்தம் பண்ணணும், அவங்க தான் சுமக்கணும், அவங்க தான் இது டிரான்ஸ்ஃபர் இப்போ போகும்போது எல்லா இடத்துலையும் போனால் திரும்ப ஃபிட் பண்ண செட் பண்ண எல்லாம் இவங்க தான் பண்ணணுன்ட்டார். இவங்க ஒத்துக்கலை. இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அவங்க தேர்ந்தெடுத்து சொல்றாரு பாருங்க. அப்போ இவங்களுக்கு அடையாளத்தை காட்டணும். என்ன காட்டணுமா? அடையாளத்தை காட்டணும் சொல்லி 17:1 வாசிங்க. இப்போ என்னாகமும் 17:1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி பேசி அவர்கள் பிதாக்கள் வம்சமாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவன் கோலில் அவன் பேரை எழுதுவாயாக, எழுத கடுவாய். வைக்கணும். 10 வசிங்க. அப்பொழுது மோசே நோக்கி ஆரோனின் கோல் விரோதமான, பார்த்தியா, கலகக்காரங்க, முறுமுறுக்குறவங்க, சண்டை போடுறவங்க அந்த இஸ்ரேல் மக்கள். சரி அவங்க செஞ்சிட்டோம்பா, அவங்களுக்கு கீழே நாங்கள் செய்கிறோம், அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் அவங்க கலகக்காரர்கள். அப்போ இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் அடையாளமாக நான் ஒன்று செய்ய போகிறேன். எல்லா ஒரு கோலை எடு, அந்த கோல் 12 கோலை எடு, 12 பேர் எழுது, பிதாக்களின் பேர் எழுது. ஆரோனுடைய பேர் என்ன பண்ணு? எழுதுன்றாரு. ஆரோன் பேர் எழுதுன்றாரு இந்த கோல்ல. ஆரோனுடைய கோல் எழுதுன்றாரு. என்ன பட்ட மரம், அது பச்சை மரம் கூட இல்லை. இது பட்ட மரம் பச்சையாக மாறணும். இப்போ ஒரு ராத்திரியில் கீதன் கேட்குறா, அப்படி தோலை போடுறா, அப்படி ஆண்டவரே நான் சண்டைக்கு போனோம்னாக்கா இந்த தோல் பனி பெய்யணும். என்ன பெய்யணும்? பூமிக்கு பனி பெய்யக்கூடாது. அதே மாதிரி ஆச்சு பாருங்க நியாயாதிபதி புஸ்தகத்தில். அடுத்த நாள் போயிட்டு ஆண்டவர் இன்னும் ஒரு விஷயம் சோதிக்கிறேன், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் தோலை போடுறேன், தோல் காஞ்சிருக்கணும், பூமியில் என்ன பண்ணா பனிலாம் நிறைஞ்சிருக்கணுன்றாரு. அடுத்த நாள் போனாக்கா தோல் காஞ்சிருக்குது, பூமியில் என்னங்க பனியாக இருக்குது. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்படாமல் உதவியாக செயல்படுவார். ஆமீன். கேட்ப செய்வாருங்க. ஏன்னா நம்ம மனிதர்கள். ஆண்டு சொல்கிறாரு, நீ எடுத்துன்னு வா, அந்த பட்டை மரத்தை கொண்டு போய் வெயி, உள்ள வெயின்றாரு. அப்போதான் இவங்க நம்புவாங்க. நீ சொன்னா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. 5 வசனம் வாசிங்க. நான் தெரிந்து கொண்டிய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, பாத்தீங்களா, கலகம் பண்றவங்க, முறுமுறுக்கிற முறுமுறுப்பை வாசிங்க. 5 வசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொண்டிய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, அதை கொண்டு போய் உள்ள வைக்கிறாருங்க மோசே. கீழே வாசிங்க. பேசித்த போது துளிர்த்து இருந்தது. கை தட்டலாமா? மறுநாள்
எல்லாம் வாசிக்க எத்தனை வசனம்? 8 வசனமா? எல்லாம் வாசிக்கலாமா? மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோன் பேரு, ஆரோன் கோல் துளிர்த்திருந்தது. பாத்தீங்களா? இது காட்டு கொண்டு போயிட்டு சில ஊழியங்களை எல்லாரும் செய்ய முடியாது. சில பிசாசுகளை எல்லாரும் துரத்த முடியாது. சில வசனங்கள் எல்லாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. சில பாடல்கள் எல்லாரும் பாட முடியாது. சில பாடலாம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சில அதுக்காக வச்சிருக்கிறாரு. கூடாரத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு இவங்களை மாத்திரம் வச்சிருக்காரு. அவங்கள கூடாரத்துக்கு வெளியே வேலை செய்யணும், மக்களுக்கு வேலை செய்யணும். இவங்க கூடாரத்துக்குள்ள பனிமூட்டுக்குள்ள வேலை செய்யணும். அப்போ அந்த மரம், அந்த பாருங்க, அந்த பட்டை மரம் ஆண்டு சமூகத்தில் வச்ச உடனே ஒரு சான்ஸே கிடையாதுங்க. அது தண்ணியில் போட்டால் கூட ஊறுறதுக்கு ஒரு நாளாகும். அந்த ஈரம் பிடிக்கும் தெரியுங்களா? ஃப்ரிட்ஜில் மீட்டை தூக்கி உள்ளே வச்சுருங்க, ஒரு நாள் கழிச்சு எடுத்து போடுங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மீனை உள்ளே வச்சுட்டு அப்படியே ஆகும், ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு. அது விடுறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் ஐஸ் ஆகுறதுக்கு ஒரு 12 மணி நேரமாக ஆகுது ஊறுறதுக்கே. இது தண்ணியில் ஊறுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? ஆனால் ஒரே இரவில் இது துளி இருக்குது என்று சொன்னால் அது தேவ சமூகம். நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் துளி விட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சும்மா நினச்சிக்காதீங்க சர்ச்சைக்கு வர்றது. அவசரமாக வந்துட்டு அவசரமாக போகாதீங்க. தண்ணி அப்படியே அடிச்சிட்டு போனாக்கா செடி வளராது. அது பொறுமையாக காட்டுவான். அப்போ தான் அது கொஞ்சம் உள்ள ஷோக் ஆகும், உள்ளே இழுக்கும், ஊறும். சும்மா மேலே மாத்திரம் அடிச்சிட்டாக்கா செடி இங்கே தான் இருக்கும், வேருக்கு தண்ணி போகாது. வேருக்குள்ளே தண்ணி போனால் வந்து உட்காந்துக்கணும் தெய்வ சமூகத்தில். அதான் 21 நாள் ஜெபம். சும்மா இல்லை. பாஸ்டர்லாம் கூப்பிட்டேன், குளிர் பாஸ்டர் வரலன்ட்டாங்க. 4-5 பாஸ்டருங்க. பனி பாஸ்டர் வரல, பாஸ்டர் 10 மணிக்கு கூப்பிடுங்கன்றாங்க. நம்மளுக்கு பனியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பைபிளுக்கு முன்னாடி, இந்த பைபிளுக்கு முன்னாடி பனியெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. குளிர் பனி எல்லாம் நானே பிரசங்கம் பண்ணுறேன். போனலாம் யூடியூப்ல பார்த்தீங்களா? பனிக்கு பயப்படக்கூடாதுங்க. பனி நம்மளை பார்த்து பயப்படணும். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வர 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 சொல்லுங்க, நீங்க துளிர் விட்டு கொண்டே இருப்பீங்க. சும்மா இல்லை. பட்டை மரம் பச்சை மரமா மாறும். என்ன மரம்? கைப்பிடி சொல்லுங்க. பட்டை மரம் பச்சை மரமா மாறும். பச்சை மரம் துளிர் விடும். துளிர் விட்டா சொல்லுங்கம்மா, பூ வரும். பூ வந்தாக்கா கனி வருங்க. கனி வந்தாக்கா காசு வரும். என்ன வரும்? காசு வரும். கனி பிரிச்சு போய் விற்கிறான் பாருங்க. கொய்யா இப்போ ஆப்பிள் போயிடுச்சு. ரோடெல்லாம் ஆப்பிள் விற்றுந்தாங்க. இப்போல்லாம் ஹைப்ரிட் கொய்யா விற்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த ரோட்டில் போனால் 10 கடை இருக்குது. 12 கிலோமீட்டர்லாம் ஒரு கடை இருக்காது. டவுனுக்குள்ளே போய் வாங்கணும். இப்போ சஜாப்பூர் வந்து 4 கடை இருக்குது உங்கள் வீட்டு முன்னாடியே. அது ரோட்லேயே 4 கடை வச்சுருக்கிறான். எல்லாம் ஹைப்ரிட் பழங்க, கொய்யா பழம். அப்போ பாருங்கள், அது விளைச்சல் பண்ணி 120 ரூபா வைக்கிறாங்க. 20 ரூபா கொய்யா பழம் எவ்வளோ? இப்போ 120 ரூபா கொய்யா பழம். இது சும்மா பறித்து சாப்பிடுவோம், சும்மா கொடுப்பாங்கல்ல. அப்போ காரங்க கொய்யா கூட என்னாச்சு? இப்போ பயங்கர வேல்யூ ஆயிடுச்சு. கனி கொடுக்கும்போது நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. கைதட்டி. பட்டை மரம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அக்கிரமம் என்ற பட்டை மரம். பட்டை மரம்ன்றா என்ன அர்த்தம்? அப்படி சில அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு 24 எல்லாம் எடுத்துட்டீங்களா? யோபு 24:20. யோபு 24:20 வாசிங்க.
அவனை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் ஒரு மனுஷன் நினைக்கப்படுவதில்லை. இது நல்லா கோட் பண்ணிக்க. எல்லாம் எடுத்துட்டீங்களாமா? அக்கிரமமானது மறுபடியும் சொல்லுங்க சிஸ்டர். அக்கிரமமானது பட்டை மரத்தை போல முறிந்து வெஞ்சிரும். அக்கிரமம் ஒரு பட்டை மரம். அதான் அக்கிரமம் செய்யாதன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அக்கிரமத்தில் அழியாதரான்னு வாங்க, வீட்டுக்கு ஒழுங்கா வான்னு வாங்க. பெரியவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அக்கிரமம் பண்ணாதன்னு வாங்க. அக்கிரமம் பண்ணா என்ன ஆகிடும்? குடும்பம் பட்டை மரமாயிடும். யோபு சொல்ற அப்படி, இது நான் நீதிமானா இருக்கிறேன், எனக்கே இவ்வளோ பாடுகள். அக்கிரமம் பண்ணா என்னாயிடும்? முறிஞ்சு பட்டை மரம் முறிஞ்சு போல பாருங்க. அந்த காஞ்சி போன மரம் பசங்க வீட்டு தொட்டா கூட கீழே விழுந்துடும். ஆனால் பச்சை மரம் தொட்டா கூட கீழே விழாது. நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா? அந்த காஞ்ச மரம் அப்படி தள்ளாவே தொட்டாவே விழுந்துடும். அதெல்லாம் பெரிய ஜேசிபி வச்சு ஆளுங்க வச்சு எடுக்க தேவையில்லை. அது தள்ளா டச் பண்ண விழுந்துடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்ட மரமா மாறாத, கனி உள்ள மரமாய் மாறு. அல்லேலூயா. அதான் இங்க பாருங்க, அக்கிரமம் என்ற எனக்கால பட்ட மரம். பட்ட மரமாக போயிடவே கூடாது நம்ம வாழ்க்கையில். நம்ம பட்ட மரத்தில் தான் வந்துக்கிறோம். ஜபத்தை வந்து ஆண்டு படிப்பு கொடுத்து, பரிசுத்தம் கொடுத்து, பக்தி கொடுத்து, விசுவாசம் கொடுத்து, ஜபம் கொடுத்து, சமாதானம் கொடுத்து, குடும்பத்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஆண்டவர் கனி கொடுக்கும் பொழுது என்ன ஆகிடும்? மரம், சில மரங்கள் ஜபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், டைம் இல்லை, அப்படியே ஆண்டவர் வெறுப்பாங்க பாருங்க. தண்ணி பாய்ச்சறது நின்றோம், செதில் உள்ள போகும் பாருங்க, எல்லாம் அரைச்சிடும். கொஞ்ச நாள் அந்த குடும்பமே இருக்காது அந்த ஊரில். நீ நிறைய குடும்பத்தை பார்த்துருப்பீங்க பாருங்க, அந்த குடும்பமே இருக்காது. ஏன்? தண்ணி ஊற்றுறதுக்கு அவங்க டைம் தரல. அதனால செரிக்க முடியாமல் பட்ட மரம் ஆயிடுச்சு. வாசிங்க வா. அவனை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும், புழுதி திருப்திகரம் அவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் தின்னுமா. புழு நல்லா சரீரம் கட்சிச்சிடான்னு தின்னு. அப்புறம் வாசிங்க, நினைக்கப்படுவதில்லை, அக்கிரமமானது பட்ட மரத்தை போல. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு புள்ள, ஒரு வாழை புள்ள வீடு கட்டின்னு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பயங்கர மேக்கப் பண்ணி போகும். கணவனை இல்லை, மாதம் மாதம் ஒரு கணவன். அக்கிரமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, பக்தியே கொஞ்சம் கூட இல்லை. ஒழுக்கமே பெண்ணின் ஒழுக்கம்னு ஒன்றுக்குது, பெண்களின் ஒழுக்கம் ஒன்றுக்குது சமுதாயத்தில், அது கொஞ்சம் கூட இல்லை. யாராவது வீட்டுக்கு கூட்டின்னு வர்றது, அந்த கேட்டு திறக்கிறது, சண்டை போடுறது, அப்படி பண்ணிடுச்சிங்க. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போச்சு, HIV, லிவர் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, அப்படியே உடம்புலாம் சுருங்கி போயிடுச்சு. சின்ன வயசு, அழகு இருக்குதுன்னு பயங்கர மேக்கப்பு, அழகு இருக்குதுன்னு சொல்லி பயங்கர பில்டப்பு, பாவத்துக்குள்ளே போய் விளையாடுறது, அப்படியே சுருங்கி போயிடுச்சு. கண்ணு முன்னாடி தான் வாழ்கிறாங்க பாருங்க. டாக்டர் சொல்ல காப்பாற்ற முடியாது, 10 லட்சம் மேலே சொல்லி பண்ணிட்டாங்க, வீடு விற்றுட்டாங்க. பாவத்தை சம்பாரிச்ச வீடு நிற்கல பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வீடு விற்றுட்டு சைன் போடுறது கூட பலன் இல்லை, பட்டு போச்சு. நல்லா இருந்த உடம்பு, கடவுள் கொடுத்த, கர்த்தர் கொடுத்த உடம்பு பாருங்க மனுஷனுக்கு, பட்டு போச்சு.
வீடு காலி பண்ணி அங்கே அந்த ஏரியாவுக்கு போனாங்க, ராஜீவ்காந்தி நகருக்கு. ஒரு வாரம் கழித்து வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு செத்து போச்சு. என்னாச்சுங்க? எங்கள் வீட்டு முன்னாடி சாவலை பாருங்கள். நாங்களாம் பாக்கியவான்கள். 4 பேர் வரலங்கன்றாங்க. பாவ வாழ்க்கையில் 4 பேர் வரமாட்டாங்க சாவுக்கு. இந்த பட்டு போச்சுன்னா வச்சுங்களேன், அப்போ தான் அந்த வசனம் நான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. நல்லா இருக்கும்போது உல்லாசம். வீடு வைக்கும் பொழுது அந்த வாகனம் சொல்லலாம், இவ்வளோ பாட்டில் இருந்துச்சு சார் உள்ளன்றான். யார் சார் அந்த அம்மா அப்படின்றான். குடி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரசங்கம், நீங்களாம் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்குறீங்க பாருங்க, நீங்களாம் பாக்கியவான்கள். சீக்கிரம் 70 வயசு வாழ வேண்டிய பிள்ளை. ஏன்? அக்கிரமம். என்ன சொல்ல பார்க்கலாம்? அக்கிரமம். சபைக்கு வரும்போதெல்லாம் நம்ம பரிசுத்தமாகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கைத்தறி கத்திர மையப்படுத்தலாமா? விசுவாசத்துக்குள்ள வரும். பரிசுத்தாவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த வேத புத்தகம் நம்மளை பலப்படுத்துறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊழியர் நம்மளை விசாரிக்கிறாரு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாக்குறதுக்கு காரணமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமம் உள்ளே வந்துருச்சு. போன வாரம் நியூஸ் பாருங்க, மெடிக்கல் காலேஜ் பசங்க 4 பேர் மகாலிபுரத்தில் 3 மணிக்கும் கோட்டு ஆட்டம் போட்டு என்ன பண்ணுங்க, காரில் போட்டா போட்டி போய் BMW கார் சாக மாட்டான்னு போய் லாரி அடிச்சு என்ன போயிட்டாங்க, பிள்ளை செத்து போச்சு. அக்கிரமம் அதுதான். அப்பா அம்மா படிக்க விட்டாங்க, போய் படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துன்னு காரில் போயிட்டு நைட்லாம் சுற்றிட்டு 3 மணிக்கு எடுத்து கொண்டு போயிட்டு லாரி அவன் தூங்குறவன் ஓரமாக கட்டிட்டு தூங்கிருக்கிறான், போய் விட்டான் காரை. பார்த்தீங்க நியூஸ் பார்த்தீங்களா? போய் மாட்டிக்கிச்சான், கார் வரலையாம். துடிச்சு ஜனங்க துடிச்சாங்களாம். ஏன் சொல்கிறேன்னாக்கா, வருத்தமாக தான் இருக்குது. கட்டுப்பாடை மீறி போகும் பொழுது, அக்கிரமத்துக்கு தேடி போகும் பொழுது தண்டனை வருதுங்க. கர்த்தர் கொடுக்கறது இல்லை, மனுஷனே தேடிக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன், பச்சை மரமாக மாற்றுக்கிறேன், செழிப்பாய மாற்றுக்கிறேன். அல்லேலூயா. அதான் பட்டை மரம். நீ உள்ள வா, உள்ள வந்து உட்கார்ந்து பாருங்க, நீ தேடி பாருங்க, என்ன பண்ணுவேன், உன்னை பூக்கள் உள்ள மரமாய் மாற்றுவேன். எத்தனை மரம் மாற்றுவேன்? பூக்கள் உள்ள மரமாய் மாற்றுவேன். அவங்க கலகக்காரங்க, அவங்க சண்டைக்காரங்க, அவங்களதெல்லாம் டச் பண்ண மாட்டேன் நான். சர்ச்சைக்கு வருவாங்க, சரியாக வரமாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் நம்மளுக்கு சர்ச்சை வேணும்ப்பா, சாவு நம்மளுக்கு சர்ச்சை வேணும்ப்பா, சில பேர் இருப்பாங்க பாருங்க. ஆண்டு அவங்களாம் டச் பண்ண மாட்டார். அதெல்லாம் கட்டையில் அப்படியே இருக்கும். 12 கட்டையில் ஒரு கட்டை அப்படியே இருக்கும். அது யாரெல்லாம் உண்மையாய் வராங்களோ அவங்கெல்லாம் கனி கொடுக்குற மரங்களா கர்த்தர் மாற்றி கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா. 2வது போலாம். சரீரமாகிய பட்ட மரம். என்ன மரங்க? வாசிக்க ஏசாயா புஸ்தகம் 50. அக்கிரமமான பட்ட மரம், அடுத்து சரீரமான பட்ட மரம். ஏசாயா 56:3. 56:3 எல்லா இடத்துல, கர்த்தரை சேர்ந்த அன்னைய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்வானாக. ஆண்டவர் ஏற்றுட்டங்க. ஆண்டவர் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கூட இருக்கிறான்னு எப்பவுமே சொல்லணும். எப்பவுமே விசுவாசத்தில் வாழ பழகணும். கஷ்டத்தை பார்க்கக்கூடாது. கஷ்டத்தை பார்த்தேன்ட்டு ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கஷ்டங்களே நம்ம பெருசாக பார்த்துட்டு கடவுள் எங்கே இருக்கிறான்னு நம்ம கடவுளை குறை சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாதான். வாசிங்க வசனம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லவானாக. சொல்லக்கூடாதுன்னு போட்டுக்கிட்டு பைபிளில். ஒரு கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் இல்லைன்னு சொல்லாதீங்க. காலை கூட ஒரு வாசத்தை கேட்டேன். கார் ஓட்டும் பொழுது அங்கே எண்டுன்னு போட்டிருக்கோம். கிட்ட போனாக்கா தூரத்தில் பார்த்தாக்கா தெரியாது, கிட்ட போனாக்கா அங்கே பெண்டு இருக்குமா. என்ன இருக்குமா? எண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குமா? ஒரு பெண்டு இருக்குமா. அதில் கஷ்டம்தான் எண்டுன்னு நினைக்காதீங்க.
கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ட் இருக்குது நீ போறதுக்கு. கைத்தடி கத்திர மையப்படுத்தலாமா? ஆண்டவர் ஒரு பெண்ட் வச்சுக்கார உனக்கு. நீ எண்டு தான் நினைச்சிடாதீங்க, சாவத்தான் என்ன நினைக்காதீங்க, கஷ்டத்தான் எண்டு நினைக்காதீங்க. அங்கே என்ன இருக்கும்? ஒரு லெஃப்ட் டர்ன் இருக்கும், ரைட் டர்ன் இருக்கும். பார்த்துறீங்களா? எண்டுன்னு போட்டுனா இருக்கும், லெஃப்டோ ரைட்டோ டர்ன் இருக்கும். அப்படின்னா என்ன? ஒரு பெண்டுக்குன்னு அர்த்தம் உனக்கு. அங்கே போ, திரும்ப போ, திரும்ப போ, திரும்ப போ. போக போக கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்களாம்மா? கோலம் போட்டுக்கிறோமா? கைத்தட்ட மாட்டியம்மா? வசனத்தை கேளுங்க, ஜீவனுள்ள வார்த்தை. சொல்வானாக அன்னகனும் இதோ என்னவா? அன்னகன் நான் பட்ட மரம் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அன்னகன் நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு என்ன சொல்லுவாங்களே? திருநங்கை அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க உள்ளே போகக்கூடாதான். அவங்களால குழந்தை பெருக்க முடியாது, திருமணம் பண்ண முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா முன்னேற்றம் இல்லாதவங்க. உபாகம் புஸ்தகம் 23:1 வாசிங்க. உபாகம் 23:1. உபாகம் 23:1. விதை அடிக்கப்பட்டவனும் கோசு மாறப்பட்டவனும். பழைய ஏற்பாடுல ரொம்ப கண்டிஷன் இருந்துச்சு. ஆண்டவர் மாத்துறாரு. நாங்களாம் ஒதுக்கப்பட்டவங்க, நாங்களாம் தாழ்த்தப்பட்டவங்க சமுதாயத்தில், நாங்களாம் வெறுக்கப்பட்டவங்க, எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்கன்ற ஆண்டு சொல்றாரு. நீ பட்ட மரம்னு சொல்லாத, நீயும் வரலாம். இன்னைக்கு அவங்களாம் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க. இந்த வார்த்தையை பார்த்துட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு ஊழியங்களை செய்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? சில பேர் வாழ்க்கையில் குழந்தையே பிறக்காது, காயன் ஆயிட்டு. சில பேர் ஒரு குழந்தை தான் இருக்கும், ரெண்டாவது குழந்தை பிறக்காது. எல்லாம் மாற்றிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொன்னால், ஆண்டவர் ஒரு மரத்தில் ஒரு பூ பூக்குதா நிறைய பூ பூக்குதா? ஒரு காய் வருதா நிறைய காய் வருதா? அது மாதிரி விசுவாசமாக சொல்லணும். இல்லை ஒன்றே போதும்னாக்கா ஒன்று போயிடுச்சுன்னா எங்கே போவீங்க? அதான் அந்த காலத்தில் 10 பேர் 12 பேர் பெற்று எடுத்தாங்க. ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகுதுன்னு எல்லாம் கட்டுப்பாடு பண்ணுறாங்க. கொஞ்சம் 3ஆவது வரக்கூடாதா? 2ஆவது வரக்கூடாதா? தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த பட்டமரம் சிஸ்டம் மாற்றுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ, ஒன்று வளர்க்குறதுக்கு கஷ்டம் சொல்லாதீங்க, ஒன்று பெக்கிறதுக்கு கஷ்டம் சொல்லாதீங்க. பிள்ளைகளை கொடுக்கறது கர்த்தர். அண்ணாலு ஒரு ஆண் பிள்ளை கேட்டாங்க. எத்தனை பிள்ளை ஆண்டு கொடுத்தாரு? 4 பிள்ளைகளை கூட கொடுத்தாரு ஆண்டவர். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாசித்தா அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பைபிளை நீங்கள் படிக்கணும். ஒரு பிள்ளையே பிறக்காது. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம், இந்த வசனம் தான் பார்க்கணும், இந்த பிரசங்கத்தை கேட்கணும். அழுது 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 ஜெபம் பண்ணாக்கா கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்குதாங்க? சொல்லுங்க, இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம விசுவாசம். எஸ்ஆர் சிஸ்டர் கூட பார்க்குறாங்கம்மா, வந்து அழுது அழுது 2 சர்வீஸ் வருவாங்க. அழகான குழந்தை சாம் கிருபராஜ் பேர் வச்சாங்க. சர்ச்சில் நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்குது. இன்னொரு குழந்தை வேணுமா? இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டலு. எது? டாக்டர் யாரு? கர்த்தர். இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எங்கள் அண்ணன் பாஸ்டர் டேவிட் பெங்களூர் இருக்கிறார். கல்யாணாகி 4 வருஷம் 5 வருஷம் குழந்தையே இல்லை. அதான் 7 வருஷமா குழந்தை இல்லை. பிரசங்கத்தை கூப்பிட்டு இந்த வாரம் பிரசங்கம் பண்ணணும். போன வாரம் மீட்டிங்கில் பார்த்தேன்.
குழந்தையே இல்லைங்க. அவர் என்னோட வெயிட்டாக இருப்பார், அவங்க ஒய்ஃபு நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. குழந்தையே பிறக்காது, சர்ச்சுக்கு போயினே இருக்கிறாங்க, ஊழியமாக பண்ணுறாங்க, பிரசங்கமும் பண்ணுறாங்க, குழந்தை பிறக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எங்கள் அண்ணி சொல்லிக்கிறாங்க, நான் 7-8 மாதமாக இதாகலைங்க, ஹாஸ்பிட்டல் போகணுங்கன்னு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் தொட்டு போட்டார், அம்மா குழந்தைக்குதுமா வயிற்றுல. என்னக்குது? குழந்தை இருக்குதுமா, உங்களுக்கு தெரியாதா கேட்டாங்களாம். அவங்க பாடி வெயிட் ஆகிறதாலும் தெரிவிக்கணும். அப்புறம் பார்த்து எத்தனை மாதம்னா 7 மாதம் குழந்தை. எப்படிக்கோ சந்தோஷம். குழந்தை பொருந்து, அந்த குழந்தை நான் தான் பேர் வச்சேன், டெரிக்கான்னு. 2வது ஒரு குழந்தை பொருந்து, இன்னும் 3 குழந்தை பிறந்துக்குது. எந்த குழந்தை? 3 குழந்தைங்க அவருக்கு. ஒரு குழந்தையே பெற்று முடியாத அளவுக்கு விடும் பொழுது கர்த்தர் விடாம பட்ட மரத்தை கனி மரமாய் மாத்தினார். உண்மைங்க. 3 பிள்ளைங்க, 3 பிள்ளையும் அழகான பிள்ளைங்க, எல்லாம் ஸ்கூல் போகிறார், கூட்டு போகிறார். 3 பிள்ளை கூட்டு போகிறாரு. அவர் சொல்கிறார், ரொம்ப ஹாப்பியாகிறேன், ஒரு பிள்ளை தான் டென்ஷன் ஜாஸ்தி, நீ 3 பிள்ளை வச்சு பாருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதா? சிரிக்க மாட்டேங்கிறீங்க. 1 தான் ரொம்ப டென்ஷனு, 3 இருந்தால். எங்கள் அம்மாவுக்கு எத்தனை பசங்கம்மா? சத்தமாக சொல்லுமா, சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைகளே, பட்ட மரமே வாழாதீங்க. சொல்லுது கேட்குதுங்களா? ஏற்றுக்கிறீங்களா? கர்த்தர் எப்படியும் அற்புதம் செய்ய வல்லவர். வாசிங்க, வசனம் வாசிங்க. இதோ நான் சொல்லானாக, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லாதீங்க. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையிலா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிச்சுங்கிறேன், நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. பைபிள் காலேஜில் சர்ச்சு கட்டிட்டு போய் படிச்சுங்கிறேன், பெங்களூரில் கோரமங்கலில் பிடிஹெச். கல்யாணம் பண்ணணும். நான் எங்கள் அண்ணன் சொன்னேன், பொண்ணு பார்ப்பான்னு. எவ்வளோ பொண்ணுங்க இருந்துச்சு. நம்ம ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் தருவார் நமக்கு. என் பெரிய பையன் பாஸ்ட் ஆக்குறாரு பெங்களூரில், ஒரு பொண்ணு பார்ப்பான்னு. அவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், பொண்ணு பார்த்துக்கலாம் வான்னாரு. போய் பார்த்தா பொண்ணு அங்கே இல்லை. இன்றைக்கி யார்? அந்த அம்மா தான். சும்மா போய் பார்க்கலாம், அந்த அம்மா இருந்து பேசலாம் பிடிச்சான்னு. இல்லை, என்னப்பா நீ பார்க்க வந்த பொண்ணு எப்பவுமே சர்ச்சுக்கு வரோம், இன்றைக்கி வரக்கானுமே. சரி வந்துட்டோம். திரும்ப அடுத்த மாதம் புது வருஷம் வந்துச்சு பாருங்க. சரி வா, அவங்க வீட்டில் பேசிட்டுக்கிறேன், அவங்க வீட்டுக்கு அவர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. வீட்டுக்கு போனேன், பாசமாக இருந்தாங்க. பார்த்துட்டு வந்தேன். அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டின்னு போனேன், எங்கள் அண்ணெல்லாம் போனேன், பேசணும். கர்த்தர் கொடுத்தாரு. இது வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துனுக்கிறோம், அற்புதமாக வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லாதீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம விசுவாசக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது பார்க்கலாம். எத்தியோப்பியா உடைய மந்திரி கூட அன்னகன் தான். அப்போஸ்தலர் 8:26-39 வரைக்கும் அது வீட்டில் படிங்க. 3வது பார்க்கலாம், கனி இல்லாத பட்ட மரம். என்ன சொல்ல பார்க்கலாம்? மேலே பாருங்க டிஸ்பிளேல, கனி இல்லாத, வாசிக்கலாம். லூக்கா 23:31. பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள். 29 வாசிங்க. இதோ என்பதும் சீயோன் குமாரத்தை பார்த்து சொல்றார் ஆண்டவர். சொல்ற சீயோன் குமாரத்தை எதாவது வசனம்?
எருசலேம் குமாரத்திகளே, எத்தனை வசனம் சிஸ்டர்? 28. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைக்காக அழுங்கள் சொல்றார். 31. பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் என்ன செய்ய மாட்டாங்க? பட்டை மரத்தை வெட்டிடுவாங்க, கனியில் கட்டினா. பச்சை மரத்தாவது விட்டு வைப்பாங்க, நிழல் தருது, ஏதாவது காய் கொடுக்கும், யாருக்காவது புரோஜனம் ஆகட்டும்னு இருக்கும். அந்த பச்சை மரத்தையே அடிக்கிறாங்களாம் பாருங்க சிலுவையில், தெரியுதுங்களா? அநேகர் வாழ வைக்கிற மரத்தையே அடிக்கிறாங்க. வாழ்வு பெற மரம் எப்படி இருக்கும்? உயிர் உள்ள மரத்தையே சுமக்க வைக்கிறாங்க. உயிரற்ற மரங்களுக்கு உயிர் தருகிற மரமா வராரு. அது உயிரற்ற மரங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? அதாண்டு சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் விசுவாசம் இல்லாத ஜனங்க. யார் அவங்க? பச்சை மரத்தை தண்டிக்கிற ஜனங்கள். உங்களாம் தண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு. உலர்ந்து போன உயிரற்ற மனிதர்கள் அப்படின்னாக்கா கொஞ்சம் உயிர் இருக்கோ, கொஞ்சம் விசுவாசம் இருக்கோ, கொஞ்சம் பயம் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்க ஆண்டவர், என்னையே இப்படி அடிக்கிறாங்களே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் தராங்களே. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டு சொல்றாரு 1 பேதுரு 3:22 வாசிங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், வாசிங்க. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படவில்லை. பதில் பேசலங்க. இன்னைக்கெல்லாம் குடும்பத்தை என்ன கத்துறாங்க தெரியுமா? ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல, பட 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 படன்னு பேசுவாங்க பாருங்க. நான் பேசிடணும், எந்த தான் ரைட்டுன்னு பேசுவாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. பதில் பேசாம இருந்தாருங்க இயேசு. எது பேசக்கூடாது. நான் நிறைய பேருக்கு பிரச்சனை சொல்லுவேன், நான் கேட்டு தான் இருப்பேன். ரொம்ப பேசுறது நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது. சிஸ்டர், வையப்படும் பொழுது பதில் பேசாமலும் வாசிங்க. பதில் பேசாம வார்த்தை சொல்லுங்க, படிங்க. வையப்படும் போது பாத்தீங்களா? கைத்தரல அந்த வார்த்தைக்கு பதில், பதில் வையாமலும். தேவனுடைய பிள்ளைகளே, பேசக்கூடாது அதிகமாக. வீட்டில் அமைதியாக இருந்தால் எல்லாம் கர்த்தர் வெற்றியாக மாற்றுவார். அவர் எதுவுமே பேசல பாருங்க. எவ்வளோ பேசிக்கலாம், எவ்வளோ பிரசங்கம் பண்ணார் அவர். 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்து அமிச்சாரு. அன்னைக்கு ஒரு பிரசங்கமும் பண்ணல. சண்டை வரும் பொழுது யாரும் பேசக்கூடாது. ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. புருஷன் பேசினா கத்துவார், அமைதியாக போயிடணும். மனைவி கத்திச்சுனாக்கா புருஷன் பண்ணோம், சட்டையை மாட்டிட்டு டீ குடிக்க போயிடணும். சிகரெட் குடிக்கல, சிகரெட் சாப்பிட்றதுக்கு டீ குடிக்க போயிட்டு வரும்பொழுது அல்வா வாங்கிட்டு வரணும். என்ன வாங்கி வரணும்? அல்வா இல்லை. இப்பெல்லாம் சிக்கன் தான் கேட்குறேன் நிறைய பேர். கபாப் என்ன கேட்கணும்? கபாப் ரெட்டாக போய் காட்டுங்க, அமைதியாகிடுவாங்க. அங்கே நின்று பேசு, வா வா, என்ன சண்டை பெருசாகிடும். பதில் பேசக்கூடாது. பார்த்து கைப்பற்றி சொல்லுங்க, பதில் பேசாதீங்க. நல்லா சொல்லுங்க பிரதர். மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும். நான் கூட பாசமாக பேசும்போது அமைதியாக போயிடுறது. நான் பேசும்போது பாசமாக அமைதி பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறோம். எதுவும் பேசுறது இல்லை. எங்கள் அண்ணன் பேசும்போது நான் அமைதியாகிடுவேன், நான் பேசும்போது எங்கள் அண்ணன் அமைதியாகிடுவேன். அப்படி கேளுங்க. இது வரைக்கும் எத்தனை வருஷம் வயசு போவனுக்கு? 52. சண்டை போட்டதே கிடையாதுங்க. சண்டை போட்டதே கிடையாது. ஏன் பேசுறது இல்லை? பேசினா சண்டை வந்துடும். பேசவே கூடாது. சரிங்க, சரி. இப்போ அப்போ டைம் வரும்போது பேசுங்க. அப்போ எப்போ தான் சொல்றது? கர்த்தர் புரிய வைப்பார், சூழ்நிலைகள் மூலியமா புரிய வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கை தட்டுங்களா. எதுவுமே பேசலங்க, அப்படிப்பட்டவரை போட்டு அடிக்கிறானுங்க பாருங்க. அவர் எதுவும் பேசல, விட்டுருங்கப்பா. அந்த பச்சை மரத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, இழுத்துன்னு போறாங்க பாருங்க. இது அதான் ஆண்டு பார்த்து திரும்புறாரு. எருசலேம் குமாரத்திகளே, பச்சை மரத்துக்கு நீங்களாம் பட்டை மரங்க, கொஞ்ச நாள் வாழ போகிறீங்க. உங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.
அதில் ஆண்டவர் இல்லை கடந்த பூமியில் வாழ முடியாதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆணுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. ஆணுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. அதில் கர்த்தரை கட்டே பிடிச்சிங்க. கனி உள்ள மரமாக மாற்றுவார். என்ன மரமாக மாற்றுவார் ஆண்டவர்? கனி உள்ள மரமாக மாற்றுவார். என்ன பிரசங்க அன்னைக்கு? பட்ட மரம் துளிர்க்கும். அரண்மனையில் ஒரு திருடிட்டான். அரண்மனையில் ராஜா கிட்ட ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்துட்டான். வேலை செய்கிறவங்க மந்திரிட்ட யாராவது கேட்டால் சொல்லவே இல்லை. மந்திரியை கூப்பிட்டு இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார் ராஜா. இவ்வளோ பொருள் திருட்டாங்க, காணோம், எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ராஜாவை நாளைக்கு வந்து சொல்லட்டுமா? நான் யோசிச்சு சொல்கிறேன், நாளைக்கு வந்தா அப்படி என்ன சொல்லு கேட்டார் ராஜா. ஒவ்வொருத்தனையும் வேலை செய்கிறவங்களெலாம் ஒருத்தன் ஒரு ரூமில் போடுங்க. ஆளுக்கு ஒரு கட்டை வந்தாங்க, கட்டை தந்தா அப்படி இந்த கட்டை கொடுங்க. யார் திருடினாங்களோ அவனுக்கு என்ன பண்ணோம்? 6 அடி வளர போகுது. கட்டை என்ன பண்ணுது? வளர். நான் மந்திரம் பண்ணிக்கிறேன் இந்த கட்டையை. இந்த கட்டை அவன்கிட்ட எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. எல்லாம் ஒரு ரூமுக்கு போங்க, நைட்டு போய் தங்குங்க, எல்லாம் காலைல எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாரு பாருங்க. திருநூனுக்கு பயம். இப்போ திருநூக்குனவா அவன் தடுப்பா இல்லையா? ஐயோயோ, நம்ம கட்டையை பற்றி 6 அடி வளர்ந்துருமே. தூங்குறதுக்கு என்ன பண்ணிட்டான்? கட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? எப்படி காலையில் வருது? காலையில் வளர்ந்துடும் இல்லையா? கட் பண்ணிட்டான். கட் பண்ணி உடச்சி வச்சிட்டான். எல்லாரும் காலையில் வாங்க, எல்லாம் கட்டை எடுத்தவன் தான் இவர்த்தவன் தான் பாருங்க. யார் கட்டை சின்னதாக இருக்குது பாருங்க சொல்கிறான் மந்திரி. யார் கட்டை சின்னதாக இருக்குதுன்னு பார்த்து, யார் கட்டை சின்னதாக இருக்குது ரைட்டு அர்த்தம் பார்த்துங்களா? அவன் தான் கட்டனாச்சு. ராஜாவே இவன் தான் இந்த திருட பண்ணது. கட்டத்து வளரலையா? அதெல்லாம் வளராது, சும்மா சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன அப்படியே மந்திரி. ஐயோயோ, நான் மாட்டிட்டேனேன்னு. தேவனுடைய பிள்ளைகளை அது கேட்கறது வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அதே போல தான் அவங்க நினச்சிருந்தாங்களா, என் கட்டை வளர்ந்துடும், என் கட்டை ஆண்டவர் என் கட்டையை துளிக்க வச்சிருவாரு. யார் கட்டையும் துளிர்க்கலைங்க. ஒரே ஒரு கட்டை துளிச்சு, ஆரோடைய கட்டை மாதிரி தான் துளிச்சிச்சு. வாட் இஸ் த கன்க்ளூஷன்? போகலாமா? ஏசியா 58:8 ஜெபம் பண்ண போகலாம். ஏசியா 58:8 வாசிங்க. அப்பொழுது விடிகாலத்தில் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்க உன் சுகவாழ்வு துளிர்க்கும். எல்லாம் சொல்லலாமா? உன் சுகவாழ்வு பட்ட மரமா இருக்க மாட்டீங்க, பாடு உள்ள மரமா இருக்க மாட்டீங்க, கனியற்ற மரமா இருக்க மாட்டீங்க, துளிர் உள்ள ஒரு மரமா இருப்பீங்க. அதான் பிரசங்கம் அன்னைக்கு. துளிர் உள்ள மரம் ஆண்டு மாற்றுவார். 8 வசனம் வாசிக்க ஜெபம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வசனம் 8 வசனம் 13 17 8 ஏசியா 13 என்னாகமும் 13 இது 8 தான் வருது இல்லையா? 17 8 வாசிங்க. 17 8 மறுநாள் பிரவேசித்த போது இதோ துளிர்த்திருந்தது. துளிர் விட்டு பூ பூத்து பாருங்க, பூ பூத்து வாதுமை. என்ன வாதுமைனா? ஆல்மோண்ட் வாதுமை. பாதாம் சொல்லுவோம் நம்ம ஊரில். என்னதுங்க? பாதாம் பால் குடிங்க. எம்டிஆர் இது வாங்கி குடிங்க. டிமார்ட்ல இருக்குது பாருங்க. குடிக்க மாட்டேங்கிறோம் நம்ம. எப்போதாலும் காப்பி டீன்றோம். பாதாம் பால் வாங்கி குடிங்க. பைபிளில் போட்டுக்குது பாருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பாதாம் ஊற வச்சு சாப்பிட கொடுங்க. ஒருத்தர் சொன்னாங்க, என் குழந்தை நட்ஸை சாப்பிட்றத பாஸ்டர் ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரே நட்ஸை வாரி போடாதீங்க பாக்ஸில். பாதாம்னா பாதாமே போட்டுறது, பிஸ்தானா பிஸ்தாவை போட்டுறது, முந்திரினா முந்திரியே போட்டுறது, அப்புறமா வால்நட்னா வால்நட்டே போட்டுறது. இன்றைக்கி வால்நட்டு, நாளைக்கு முந்திரி, நாளைக்கு பருப்பு, அது இது போடாத. ஒரு வால்நட்டு, நான் சொன்னேன், ஒரு வால்நட்டு, ஒரு பிஸ்தா, ஒரு பாதாம், ஒரு கேஷ்யூ, ஒரு கிரேப்ஸ் போடுங்க. எவ்வளோ ஆச்சுங்க? அந்த குழந்தை சாப்பிடுமா சாப்பிடாதா?
நீங்கள் கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டிங்களா? இந்த 5 இதெல்லாம் டேஸ்ட்டு, இதெல்லாம் டேஸ்ட்டு, இதெல்லாம் டேஸ்ட்டு, சரி இது சாப்பிட்ருவோம் எப்படியாது ஒன்று தானே சாப்பிட்ருவோம் பாருங்க. அதான் மைண்டு. புள்ள ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒன்றே போடுறீங்க பாருங்க. ஐயோ வால்நட்டா கசக்குதுப்பா, பாதாமா யார் மென்றுதுப்பா, சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. இது அனுப்புங்க. சும்மா குறுக்குறையவான், முறுமுறையவான், போட்டியான், சிப்ஸான் இது வாங்கி வச்சுட்டு இது கொடுத்து பாருங்க. பைபிள் போட்டுக்குது பாருங்க, உன் பிள்ளை நல்லா பலசாலியாக இருப்பான். நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்களே தேவனுடைய பிள்ளைகளே. என்ன வச்ச வாசி வசனத்தை ஜெபம் பண்ணலாம். பூ பூத்து வாதுமை இந்த பூமியில் நீங்கள் பட்ட மரமாக இல்லாதபடி குடும்பங்கள்லாம் துளிர்த்து நல்ல பூக்கள் நிறைந்த ஒரு மரமாக இருந்து கை நிறைந்த ஒரு மரமாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.